செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ வான கதிரவன் போட்டியிடுகிறார். இவர் வேட்புமனு தாக்கல் செய்து தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்து வரும் இவர் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களும் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிச்சாண்டார் கோவில் ஊராட்சிக்குட்பட்ட வாழக்கட்டை பகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவனின் ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை நேற்று விநியோகம் செய்த போது அப்பகுதியில் வசிக்கும் இளையராணி சந்திரசேகர் தம்பதியின் மகள் சிந்துஜா என்ற 25 வயது பெண் தனக்கு பரிசு பொருட்கள் வழங்கவில்லை என்பது குறித்து கேட்டுள்ளார். இதில் கதிரவன் ஆதரவாளர்களுக்கும் சிந்துஜாவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கதிரவன் ஆதரவாளர்கள் சிந்துஜாவை தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சிந்துஜா நேற்றிரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது உறவினர்கள் சிந்துஜா இறப்புக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு பிச்சாண்டர் கோவில் நொச்சியம் சாலையில் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்துக்கு காரணமான திமுக வேட்பாளர் கதிரவனை கைது செய்ய வேண்டும், மேலும் சிந்துஜாவை தாக்கிய நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த லால்குடி டிஎஸ்பி தினேஷ் தலைமையிலான காவலர்கள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் கொள்ளிடம் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். திடீர் சாலை மறியலால் திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதே கதிரவன் சில மாதங்களுக்கு முன் கிட்னி விற்பனை தொடர்பாக பேசியதும் அதற்கு முன்பு கிட்னி முறைகேடு தொடர்பாக இவரது பெயர் அடிபட்டதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் இளையராணி, நான் சந்திரசேகரோட ஒய்ஃபு. என் பொண்ணு எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க தான். 3 பொண்ணுல பெரிய பொண்ணு பேர் சிந்துஜா, 2வது பொண்ணு தர்ஷினி, 3வது பொண்ணு ஸ்ரீமதி. இந்த சம்பளத்தை கதிரவன் கொடுக்க சொன்னார். அந்த கதிரவன் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு என் பொண்ணு தூக்கில் தொங்கிருச்சு. இந்த கதிரவன் தான் இவ்வளவும் பண்ணினதுக்கு காரணமே கதிரவன் தான். இந்த கதிரவன் எம்எல்ஏ தான், கதிரவன் தான். இந்த கதிரவனுக்கு மணச்சநல்லூர் கதிரவன் தான், அவர் தான் இவ்வளவுக்கும் காரணமே. அவர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் கொடுக்க சொன்னார்னு சொல்லி இந்த சம்பளத்தை கொடுக்க சொல்லி, இந்த சம்பளத்தினால இன்னைக்கு என் பொண்ணு 3 வயசு பிள்ளைய விட்டுட்டு இறந்துருச்சு. இதுக்கு நீங்கள் என்ன எடுக்கணுமோ நடவடிக்கை எடுங்க. இந்த பிரச்சனை என்னன்னா நாடறிஞ்ச பிரச்சனை. இது தேர்தல் விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. தேர்தல் விதிமுறைன்னா தேர்தல் நடந்தால் எந்த விதமான பரிசு பொருளும் யாருக்கு தரக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது. அதான் உண்மை. இந்த சட்டத்துக்கு புறம்பா தமிழ்நாடு பூராவும் நடக்குது. அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 144 மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே விடிய காலையில் 3 மணிக்குள்ளே அனைத்து பொருட்களையும் விநியோகம் பண்ணுறது, பணம் கொடுக்குறது, கவர் கொடுக்குறது, இது எல்லா கிராமத்துலையும் நடக்குது, எல்லா தெருவிலையும் நடக்குது. ரைட்டு. இந்த பிரச்சனைக்கு இந்த பொண்ணு இறந்த பொண்ணுக்கு முக்கிய காரணம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட சம்பளம் தரானே. சம்பளத்துக்குள்ளே என்னென்னமோ பொருள்லாம் வச்சு தெரு போய் வாங்கிட்டு போகுது. இந்த பொண்ணை கண்ணா உணான்னு கெட்டவா சொல்லி திட்டி இந்த சம்பளம்னு ஒன்று வரலன்னா இந்த கொலைக்கு, இந்த தற்கொலையோ இந்த கொலையோ, இந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இருக்கும். இன்றைக்கி பொண்ணு செத்து போச்சு. சம்பளத்தினால ஒரு 300 ரூபா சம்பளம், அந்த 300 ரூபா சம்பளத்தால் ஒரு உயிர் போயிடுச்சு. 3 வயசு பிள்ளையோட தாய் இல்லாமல் தவிக்க போகுது இந்த பிள்ளை. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பொது பார்வையாளர் யாஷா முக்தல், வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி பொது பார்வையாளர் முகுல்குமார் பங்கேற்று வரும் சட்டமன்ற பொது தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் குறும்படம் வெளியிட்டனர். இதில் திருப்பத்தூர் மாவட்ட பறவையான சாம்பல் நிற இருவாச்சி பறவை வாக்கு ராணியாக மாறி திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் அனைவரும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து 100 விழுக்காடு வாக்களிப்பை உறுதி செய்யும் வாக்காளர் விழிப்புணர்வு ராட்சத பலூன் பறக்கவிடப்பட்டது. மேலும் என் வாக்கு என் உரிமை என்று கைவிரல் சின்னம் வடிவில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் வரிசையாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட ஊரக வாழ்வாதார இயக்ககம் திட்ட இயக்குநர் விஜயகுமார், துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். ஏப்ரல் 23 நாங்கள் எல்லாரும் வாக்களிக்க தயாராக இருக்கோம்.
கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். வராங்களே வரல. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள சூழலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் கூறி வருகின்றன. இந்நிலையில் 75 ஆண்டு கால பழமை வாய்ந்த கட்சியான திமுக தாங்கள் முதலில் சந்தித்த 1962 சட்டமன்ற தேர்தலில் இருந்து 2021 சட்டமன்ற தேர்தல் வரை வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை, அந்த தேர்தல்களில் வாக்கு விழுக்காடு எவ்வளவு என்பதை அடுத்து வரும் 3 சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 1962 இருந்து 2021 வரைக்கும் அரசியல் களத்துல திமுகவோட தேர்தல் வரலாறு என்ன, அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணாவால உருவாக்கப்பட்ட திமுக அதிக இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வெறும் 2 தொகுதிகள்ல வெற்றி பெற்ற வரலாறும் இருக்கு. அந்த வகையில திமுக சந்திச்ச முதல் தேர்தலான 1962 சட்டமன்ற தேர்தல்ல 50 இடங்கள்ல வெற்றி பெற்று வாக்கு சதவீதம் 27.1 இருந்தது. 1967 137 தொகுதிகள்ல வெற்றி பெற்ற திமுக 40.7% வாக்குகளை பெற்று சாதனை படைத்தாங்க. 1971 சட்டமன்ற தேர்தல்ல 184 தொகுதிகள்ல இமாலய வெற்றி பெற்று 48.6% வாக்குகளை பதிவு பண்ணாங்க. ஆனா 1977 எம்ஜிஆரோட அரசியல் இன்றியால 48 தொகுதிகள்ல மட்டும்தான் திமுகவால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அப்போ வாக்கு சதவிகிதம் 24.9 அப்படியே டவுன் ஆகிடுச்சு. 1980 வெறும் 37 தொகுதிகள்ல வென்று 22.1% வாக்குகளை மட்டுமே பெற்றது திமுக. 1985 அது இன்னும் குறைஞ்சிச்சு. வெறும் 24 தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. ஆனா வாக்கு சதவிகிதம் 29.3 உயர்ந்தது. 1989 150 தொகுதிகள்ல வென்றாங்க. 37.9% வாக்குகளையும் பெற்றாங்க. 1991 வெறும் 2 தொகுதிகளை மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றது. இருந்தாலும் 22.5% வாக்குகளை அந்த எலெக்ஷன்ல எடுத்தாங்க. 1996 173 தொகுதிகள்ல வென்ற திமுக 53.8% வாக்குகளை பெற்று சாதனை படைத்தாங்க. 2001 31 தொகுதிகள்ல வெற்றி வாக்கு சதவிகிதம் 30.9 இருந்துச்சு. 2006 96 இடங்கள்ல வெற்றி பெற்று 26.5% வாக்குகளை பதிவு பண்ணாங்க. 2011 வெறும் 23 தொகுதிகளை மட்டும்தான் திமுக ஜெயிச்சது. அப்போ 22.4% வாக்குகளை மட்டும்தான் பெற முடிஞ்சது. 2016 81 இடங்கள்ல வெற்றி பெற்ற திமுக 31.4% வாக்குகளை பெற்றாங்க. 2021 133 தொகுதிகளில் வெற்றி பெற்று 37.7% வாக்குகளை பதிவு பண்ணாங்க. இதுதான் திமுகவினுடைய தேர்தல் வரலாறா இருக்குது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். கரூர் மாநகர பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர், கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் MR விஜயபாஸ்கர் பெரிய கோதூர், சின்ன கோதூர், அரிக்காரன்பாளையம் ஆகிய பகுதிகளில் இன்று காலை வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அம்மா ஆட்சி காலத்தில் ஆடு, மாடு, கோழி போன்ற விவசாயிகளுக்காக திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது. தாலிக்கு தங்கம், விவசாய பெருமக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசு என கடந்த கால அதிமுக அரசின் சாதனைகளை பேசியதோடு, கரூர் மாநகராட்சியில் கோதூர் பகுதியை இணைக்கப்பட்டு குப்பை வாரியம், வீட்டு வாரியம் உயர்த்தியதுதான் திமுக அரசின் சாதனை, போதை கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் எனவும் பேசினார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்குவதை அடுத்து அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் விசிக வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் பன்ருட்டி இறகுப்பந்து அரங்கில் விளையாடியும், லிங்க் ரோடு பகுதியில் உள்ள தேநீர் கடைகளுக்கு வரும் பொதுமக்களிடமும் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து திருவருகை பகுதியில் நடைபயிற்சி செல்லும் பொதுமக்களிடம் அவர் வாக்குகளை சேகரித்தார்.
2026க்கான சட்டமன்ற தேர்தல் அசாம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளாவில் முதல் கட்டமாக நடைபெற்று முடிந்த நிலையில் தமிழகத்தைப் போலவே மேற்குவங்க மாநிலத்திலும் வரும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே ஜனநாயக கடமையான வாக்களிப்பதை நிறைவேற்றுவதற்காக மேற்குவங்க மாநிலத்திலிருந்து பணிபுரியும் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்னையில் இருந்து தங்கள் மாநிலங்களுக்கு ரயில்கள் மூலம் புறப்பட்டு செல்கின்றனர். நள்ளிரவு மற்றும் அதிகாலை வேளையில் எக்மோர் மற்றும் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் ரயில்களில் பயணிப்பதற்காக மாலையில் இருந்தே ரயில் நிலையங்களில் கூட்டம் கூட்டமாக காத்திருந்து பயணித்து வருகின்றனர். இதன் காரணமாக ரயில் நிலையங்களில் வட மாநிலத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் கிருத்திகா தேவி தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி கடந்த சில நாட்களாக பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று மதுரப்பாக்கம், அகரம் தென், திருவஞ்சேரி ஆகிய ஊராட்சிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அகரம் தென் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களில் 1000 கிலோ ரோஜா மலர்கள் கொண்டு வேட்பாளர்களுக்கு மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100 கிலோ ஆப்பிள் மாலையை ஜேசிபி இயந்திரம் மூலம் திமுக வேட்பாளர் கிருத்திகா தேவிக்கு அணிவித்து ஊர்வலமாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வழி நெடுகிலும் தப்பாட்டம், மயிலாட்டம், ஆடல், பாடல் என வேட்பாளருக்கு வரவேற்பு அளித்ததுடன் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்களும் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். இதில் பலர் கலந்து கொண்டனர். துணைத் தலைவர் அரவிந்த் உள்ளிட்ட ஏராளமான திமுக கட்சி தொண்டர்களும் இதில் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் உள்ள மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் தமிழ் புத்தாண்டு விழா நேற்று கொண்டாடப்பட்டது. ஆள் உயர கண்ணாடி முன்பு மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகள் மற்றும் வேப்பம்பூ, தமிழ் புத்தகங்கள், தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் மங்கள பொருட்களை வைத்து சிறப்பு பூஜையுடன் பஞ்சாங்கம் படிக்கப்பட்டது. தொடர்ந்து உள்ளூர் வாசிகளும் ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் கண்ணாடி முன் நின்று மங்கள பொருட்களை பார்த்து தங்களை தாங்களே கைகூப்பி வணங்கி இறைவனை வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் பயிலும் மாணவ மாணவியர் மற்றும் இளைஞர்களின் தமிழர் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மலர் கம்பம் ஏறி மாணவர்களும் கயிறில் தலைகீழாக நின்று மாணவியரும் அசத்தினர். தொடர்ந்து சிலம்பாட்டம், சுருள் கத்தி சுழற்றுதல், பாட்டு, இசை என இளைஞர்கள் அசத்தினர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு பிரபலமானவர் செவிலியர் ஜூலி. அதன் பின்பு பல்வேறு சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பிரபலமடைந்தார். சினிமாக்களிலும் சில கதாபாத்திரங்களில் நடித்த நடிகை ஜூலி மீண்டும் தான் பிரபலமான ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்திய இடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சென்னை மெரினா கடற்கரை மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகம் எதிரில் ஜூலி திடீரென திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுகவுக்கு ஆதரவாக ஓட் ஃபார் டிஎம்கே என்ற பதாகையை கையில் எழுதியபடி அவர் கோஷம் எழுப்பியபடி வாக்கு கேட்டார். தனது சமூக வலைதள பக்கத்திலும் புகைப்படத்துடன் வெளியிட்டார். தாவேகாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து மெரினா போலீசார் நிகழ்விடத்துக்கு வந்து ஜூலியிடம் விசாரித்தனர். தேர்தல் அதிகாரியிடம் முறையாக அனுமதி வாங்காமல் தேர்தல் பரப்புரையில் ஜூலி ஈடுபட்டதால் போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். போலீசார் விசாரணை நடத்தினர். தேர்தல் அதிகாரி அனுமதி இல்லாமல் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது என காவல்துறையினர் எச்சரித்து எழுதி வாங்கி ஜூலியை அனுப்பி வைத்தனர். பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் பலரும் தங்களது கட்சிகள் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள் தவிர தங்கள் தொகுதி மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி வருவதாக கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் தென்னரசு பட்டா வாங்கி தருவதாக கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குன்றத்தூர் ஒன்றியம் செரப்பனஞ்சேரி ஊராட்சிக்குட்பட்ட ஆரம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. தான் வெற்றி பெற்ற பிறகு உடனடியாக அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா பெற்று தரப்படும். மேலும் ஊராட்சி உள்ள அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்படும். மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படும். பேருந்து வழித்தடம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாக அங்கீகாரம் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் சுவாமி புறப்பாடு நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வருகிற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. தேரோட்டம் நடைபெறுவதையொட்டி இன்று தஞ்சை மேல வீதியில் உள்ள தேர் நிலையில் பந்தக்கால் முகூர்த்தம் நடு நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பந்தக்காலுக்கு மஞ்சள், பால், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மாவிலை தோரணங்கள், மலர்களால் அலங்காரமும் செய்யப்பட்டது.
இதையடுத்து தேரில் பந்தக்கால் நடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் நிர்வாக அதிகாரி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வேட்பாளராக போட்டியிடுகிறார். இன்று நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தெத்தி, வடகுடி, முட்டம், சங்கமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய ஆட்சி திமுக ஆட்சி எனவும் அந்த ஊக்கத்தொகையை வழங்கக்கூடாது என நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அவர்களுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது. நாகப்பட்டினம் நகரத்திற்கு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில்தான் கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் தெத்தி ஊராட்சியில் அடிப்படை பிரச்சனையாக உள்ள குடிநீர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என வாக்குறுதி அளித்து அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதுவரை சின்னஞ்சிறு எருமானது தன் எடையை விட பல மடங்கு அதிக எடை கொண்ட பொருளை இழுத்து செல்வதை ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த நம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் புதுக்கோட்டை பொன் நகர் பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் ஜஸ்வின் ஜாய். தற்போது 2ஆம் வகுப்பு படித்து வரும் அவர் கடந்த 2 வருடங்களாக தனியார் ஸ்கேட்டிங் பள்ளியில் ஸ்கேட்டிங் பயின்று வரும் அவர் ஸ்கேட்டிங் துறையில் சாதனை படைக்க நினைத்து அதற்கான சிறப்பு பயிற்சிகளை மேற்கொண்டார். இதுவரை வெளி மாநிலத்தை சேர்ந்த 4 வயது சிறுவன் 730 கிலோ எடை கொண்ட காரை 16 மீட்டர் தூரம் இழுத்தது மட்டுமே குவாட் பிரிவில் சாதனையாக இருந்து வந்தது. அதனை முறியடிக்கும் வகையில் நேற்று புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி அருகே சிறுவர் ஜஸ்வின் ஜாய் 1360 கிலோ எடை கொண்ட ஜீப் ஒன்றை பலமான கயிற்றால் தனது உடலில் மாட்டிக்கொண்டு 50 மீட்டர் தூரம் 2 நிமிடத்தில் இழுத்து சாதனை செய்தார். 4 வயது சிறுவன் 730 கிலோ எடையுள்ள காரை இழுத்தது சாதனையாக இருந்து வந்தது. இந்நிலையில் 1360 கிலோ எடை கொண்ட ஜீப்பை இழுத்து இந்தியன் புக் ஆஃப் உலக சாதனையில் இடம்பெறுவதற்காக இதற்கான வீடியோ இந்தியன் புக் ஆஃப் உலக சாதனை நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்க உள்ளனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதியில் மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து மொடக்குறிச்சி 4 ரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை, திமுக தனிப்பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும் சூழல் உள்ளது என நம்பிக்கை தெரிவித்த அவர், 1,72,000 கோடி ரூபாய் விவசாயத்திற்காக ஒதுக்கியவர் முதல்வர் ஸ்டாலின். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தால் விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை, நிறைய நிலங்கள் தரிசு நிலங்களாக உள்ளன, கடன் தள்ளுபடி கூடாது என ரிசர்வ் வங்கி அறிவித்த நிலையிலும் வேளாண் கடனை ரத்து செய்வதற்கு தமிழக முதல்வர் முன் வருவார் என பேசினார். மேலும் அண்ணாமலை திராவிட இயக்கத்தை அழிப்போம் என பேசுகிறார், அவருக்காக வருத்தப்படுகிறேன், திராவிட இயக்கத்தை பற்றிய அரிச்சவடி தெரியுமா அண்ணாமலைக்கு என பேசினார். பின்னர் வன்னிய சமுதாயத்திற்காக கட்சி ஆரம்பித்தவர்கள் வீரப்பன் கூட்டாளிகளை தூக்கில் இருந்து காப்பாற்றினார்களா என கூட்டத்தில் இருந்தவர்களை நோக்கி கேள்வி எழுப்பி, என் உயிர் பிரியும் வரை தமிழர்களுக்காக உழைப்பேன் என உறுதியளித்து வாக்குகள் சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள வல்லூரில் வாலாஜா மசூதி தெருவில் வீட்டின் மொட்டை மாடியில் படித்துக் கொண்டிருந்த பிகாம் 2ஆம் ஆண்டு சென்னையில் தனியார் கல்லூரி ஒன்றில் பயின்று வரும் 17 வயது மாணவி தனியாக இருந்ததை பயன்படுத்தி கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த 3 பேர் கொண்ட கும்பல் கத்தி முனைகள் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி சத்தம் போட்டதால் அவரை கத்தியால் சரமாரியாக தலை, கை, கால் என வெட்டிவிட்டு அங்கிருந்து மூவரும் ஓட முயற்சி செய்திருக்கின்றனர். அப்போது மாணவியின் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் மூவரையும் அடக்கி பிடிக்க முயன்ற போது மது புதையில் இருந்த 24 வயதுடைய டெல்லிபாபு என்ற ரோலக்ஸ் என்பவரின் கால் தடுமாறி வழுக்கி விழுந்திருக்கிறான். அவனை மடக்கி பிடித்து தருமடி கொடுத்த பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய 2 குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.